வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா, தனலட்சுமி யோகத்தை பற்றி பார்க்கலாங்க. ஒருவருக்கு தனலட்சுமி யோகம் இருக்குது அப்படின்னா அது என்ன மாதிரி பலன் கொடுக்கும், என்ன மாதிரி யோகத்தை கொடுக்கும் அவங்களுடைய திசா காலங்களில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அந்த ஜாதகருக்கு பாருங்கள், நல்ல பொருளாதாரம் பெருகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. நல்ல பொருளாதாரம் சேரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. பெயர், புகழ், சொத்து, சுகம், வீடு, வாசல், அந்தஸ்து எல்லாமே அவங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. அவங்களுக்கு ஊருக்குள்ள மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே அந்த ஜாதகருக்கு சேரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. தனலட்சுமி யோகம் அப்படிங்கிறது அப்பேற்பட்ட யோகத்தை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம் முன்னோர்கள் மூல நூல்களில் கொடுத்துருக்காங்க. சரி, தனலட்சுமி யோகம், அப்பேற்பட்ட தனலட்சுமி யோக கிரக அமைப்பு எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரி பலாபலன் கொடுக்கும், இப்போ நான் சொன்னீங்களா, அந்த அவங்களுக்கு முழுமையாக அடையணும், அந்த பலன்லாம் முழுமையாக அந்த ஜாதகர் அடையணும் அப்படின்னா அது எந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாங்க. இப்போ தனலட்சுமி யோகம் அப்படின்னா ஒருவருக்கு எந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள், லக்னாதிபதி பலம் பெற்று நின்று பாக்யாதிபதியான 9ஆம் அதிபதி அந்த லக்னத்துக்கு கேந்திர திருகோண ஸ்தானங்களில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ பலம் பெற்று இருக்கும் பட்சத்தில் அது தனலட்சுமி யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, லக்னாதிபதி பலம் பெற்று நின்றுருக்கணும். அந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியான பாக்யாதிபதி அந்த லக்னத்துக்கு கேந்திரத்திலேயோ திருகோணத்திலேயோ ஆட்சியாகவோ உச்சமாகவோ நின்றிருக்க அமைப்பு தனலட்சுமி யோகத்தை தரக்கூடிய அமைப்பு உண்டு. இவங்களுடைய திசா காலங்களில் அந்த ஜாதகருக்கு நல்ல பொருளாதாரத்தில் மேன்மை அடைவாங்க. நல்ல வசதி வாய்ப்பு கூடுதலாக வரக்கூடிய அமைப்பு உண்டு. புகழ் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஜாதகரை குறிக்கும் அப்படிங்கிறதா. பாக்கியம் அப்படிங்கிறதா முன் ஜென்மத்தில் செய்த பூர்வ புண்ணியம், பாக்கியம் எல்லாம் அந்த ஜாதகருக்கு சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் வலுப்பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த திசா காலங்களில் நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் கிரக அமைப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போது லக்னாதிபதி பலம் பெற்று நின்று இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த லக்னாதிபதி கேந்திரத்தை பலம் பெற்று நின்று பாக்யாதிபதி கேந்திரத்திலையோ திருகோணத்திலையோ ஆட்சியாக உச்சமாக இருக்கிறது ஒரு அமைப்பு. அடுத்த அமைப்பு என்ன அப்படின்னா, லக்னாதிபதி பலம் பெற்று நின்று அந்த லக்னாதிபதி நின்ற ஸ்தானத்துக்கு கேந்திரத்திலோ திருகோணத்திலோ பாக்யாதிபதி பலம் பெற்று நின்றிருந்தாலும் அதுவும் நன்மையை தரக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது 2ஆம் தர அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதாவது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ முதல் தரமாக இருக்கக்கூடிய அமைப்பு என்ன, லக்னாதிபதி பலம் பெற்று நின்று அந்த லக்னாதிபதி பலம் பெற்று நின்றிருக்கக்கூடிய அமைப்பில் பாக்யாதிபதியும் அந்த லக்னத்துக்கு கேந்திரத்திலேயோ திருகோணத்திலேயோ ஆட்சியாக உச்சமாக நின்றிருக்கும் போது முதல் தர யோக அமைப்பு. அடுத்தது 2ஆம் தர யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, லக்னாதிபதி நின்ற ஸ்தானத்துக்கு கேந்திரத்திலோ திருகோணத்திலோ பாக்யாதிபதி பலம் பெற்று நின்றிருந்தாலும் பாதிக்காமல் பலம் பெற்று நின்றிருந்தாலும் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு உண்டு. இதுவும் தன யோகத்தை தரக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, லக்னாதிபதியும் பாக்யாதிபதியும் இணைந்து அந்த லக்னத்துக்கு கேந்திரத்திலோ திருகோணத்திலோ இணைந்து நின்று இருந்து அவர்களை சுக்கிரனோ அல்லது குருவோ பார்வையோ சேர்க்கையோ ஏற்பட்டிருந்தாலும் இதுவும் தனலட்சுமி யோகத்தை, அதாவது யோகத்தை, பொருளாதாரத்தை, வசதி வாய்ப்பு கூடுதலாக வரக்கூடிய அமைப்பு தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரக அமைப்பு இருந்து அவங்களுக்கு நல்ல பொருளாதாரம், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா வசதி வாய்ப்பு வரணுங்கிற ஒரு அமைப்பு இருக்க நினைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த காலகட்டங்களில் இந்த கிரகங்கள் ஏதாவது ஒரு திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக பொருளாதாரத்தில் மேன்மை அடைவாங்கங்க. நல்ல பொருளாதாரம் சேரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. நல்ல பெயர், புகழ், நல்ல முன்னேற்றமான வாழ்க்கை அடையக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த ஜாதகருக்கு வந்துடுங்க. அவங்க பாருங்க, லக்னாதிபதியும் பாக்யாதிபதியும் நின்ற ஸ்தான அதிபதியும் பாதிக்கப்படாமல் இருக்கணுங்க. பாதிப்பு அப்படின்னு எடுத்துட்டா நீச்சமாகவோ வக்ரமாகவோ இந்த மாதிரி பாதிக்கப்படாமல், அடுத்தது அந்த ஸ்தானாதிபதி நல்ல அமைப்பில் இருந்தால் கூடுதலான பலன்கள் அதிகமாக கொடுக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு பாருங்க, இப்போ லக்னாதிபதியும் பாக்யாதிபதியும் நல்ல அமைப்பில் இருந்து, இப்போ நான் சொன்ன மாதிரி அமைப்பில் ஏதாவது அமைப்பில் இருந்து அவங்களுடைய திசை நடந்தாலும் ஒரு சிலருக்கு மத்தியமையாக தான் இருக்கும். கூடுதலான பொருளில் நல்லா வளர்ச்சியெல்லாம் இல்லைப்பா, எப்பயும் இருக்கிற மாதிரி தான் இருப்பான்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா
அவங்க நின்ற ஸ்தானாதிபதி எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. அவர் ஏதாவது பாதிப்பட்டோ வக்ரமாகவோ நீச்சமாகவோ அல்லது அந்த லக்னத்துக்கு மறைவு ஸ்தானங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரிலாம் இருந்துட்டால் அது வலு சேர்க்கக்கூடிய அமைப்புல வலு இழக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அதுவும் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பா வந்துடும். அப்படின்னால அவங்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் சாரம் கொடுத்த கிரகம் நல்ல அமைப்புல இருக்கணுங்க. அப்புறம் அந்த லக்னாதிபதியும் பாக்யாதிபதியும் பாதிக்கப்படாமல் இருக்கணும். பாவர்களுடைய சேர்க்கை அவங்களும் நீச்சம் வக்ரம் இந்த மாதிரி எந்த விதத்திலும் பங்கமாகாம பாதிக்கப்படாம அந்த லக்னாதிபதி பலம் பெற்று இருந்து பாக்யாதிபதி போய் அந்த லக்னத்துக்கு கேந்திரத்தில் திரிகோணத்தில் ஆட்சி உச்சமாக இருக்கும்போது முதல் தர யோகமாகவும் அவங்களுடைய திசா காலங்கள நன்மையும் யோகத்தையும் கொடுக்கும். அடுத்தது லக்னாதிபதி நின்ற ஸ்தானத்துக்கு கேந்திரத்திலோ திருகோணத்திலோ பாக்யாதிபதி நின்று பலம் பெற்று இருந்தாலும் இரண்டாம் தர யோகமாகும். அடுத்தது லக்னாதிபதியும் பாக்யாதிபதியும் அந்த லக்னத்துக்கு கேந்திரத்திலோ திருகோணத்திலோ பலம் பெற்று நின்று குரு பகவான் பார்க்கறது சுக்கிர பகவான் பார்க்கறது இந்த மாதிரி அமைப்புல இருந்தாலும் மூன்றாவது தரமான யோகமும் இந்த மாதிரி பலன்கள் அவங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. இந்த கிரகங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கணுங்க. அது மட்டும்தாங்க அவங்களுக்கு வேணும். அவங்களுடைய திசா காலங்களில் நல்ல வளர்ச்சி இருக்கும். நல்ல மேல்மையான அமைப்பெல்லாம் கொடுத்துருங்க. அது என்ன ஆதிபத்தியமோ அதாவது அவங்களுக்கு சாரம் கொடுத்த கிரகமும் வீடு கொடுத்த கிரகம் நல்ல அவங்களும் நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருக்காங்க நல்ல அமைப்புல இருக்காங்கன்னா இவங்களுடைய திசா காலங்கள்ல அவங்களுடைய ஆதிபத்திய பலன்களும் அவங்களுடைய காரகத்தன்மையும் இவங்களுடைய திசா காலங்களும் கூடுதலாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது என்னன்னா இப்போ லக்னாதிபதியும் பாக்யாதிபதியும் இந்த தனலட்சுமி யோக அமைப்புல இருந்து அவங்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் சாரம் கொடுத்த கிரகங்களும் பாருங்க அந்த லக்னத்துக்கும் நட்பு கிரகங்களாகவோ அல்லது கேந்திர அதிபதிகளாகவோ அல்லது திருகோணாதிபதிகளாகவோ ஏதோ ஒரு விதத்துல அவங்க சம்மந்தப்பட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களும் நல்ல அமைப்புல பாதிக்கப்படாம இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ லக்னாதிபதி தேசம் நடக்கும்போது இவங்களுடைய புத்தி காலங்கள் வரிசையா வருது இல்லைங்களா? அவங்களோட புத்தி காலங்கள் இவங்களோட என்ன ஆதிபத்தியமோ என்ன காரகமோ அந்த ஜாதகருக்கு அதுவும் கூடுதலாக பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்துடுவாங்க. அவங்களுக்கு மேன்மையான பலன்கள் அதிகமாக இவங்களுடைய லக்னாதிபதியுடைய தேசியம் பாக்யாதிபதியுடைய தேசா காலங்களும் அவங்களுக்கு வீடு கொடுத்த கிரகங்களுடைய தேசம் நடந்தாலும் அல்லது சாரம் கொடுத்த கிரகங்களுடைய தேசம் நடந்தாலும் அல்லது குருவின் தேசம் நடந்தாலும் அல்லது சுக்கிர பகவானுடைய தேசம் நடந்தாலும் இதெல்லாம் இந்த காலகட்டங்கள்லாம் அவங்களுக்கு பொருளாதாரத்தில் மேல் நோக்கி வரக்கூடிய அமைப்பு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு வசதி வாய்ப்பு நல்ல நடுத்தர குடும்பத்துல வசதி இல்லாத குடும்பத்துல அந்த ஜாதகர் பிறந்திருந்தாலும் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்து இவங்க இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பாதிக்கப்படாம கிரகங்கள் இருந்து இவங்க யாரையாவது ஒருவருடைய சம்பந்தப்பட்ட திசை அடுத்து வருதுன்னு பாருங்க. வசதியே இல்லை ஒரு திருமணம் வரைக்கும் ஒரு 25-30 வயசு வரைக்கும் நடுத்தரமா ஒரு வசதி இல்லாத குடும்பமா இருந்தும் திடீர்னு ஒரு 10-20 வருஷம் கழிச்சு அவங்கள பார்த்தோன்னா பெரிய கோடீஸ்வரராங்க இருப்பாங்க. நிறைய 4-5 வீடு வச்சிருப்பாங்க. நல்ல பெரிய பெரிய கார் வச்சிருப்பாங்க. நல்ல வசதி வாய்ப்பா நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கன்னா இப்போ இந்த மாதிரி தனலட்சுமி யோக கிரக அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி அமைப்புலாம் நல்ல வசதி அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்க. கூடுதலான என்ன பார்க்கணும் அப்படின்னா 2ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கணுங்க. 2ஆம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் இல்லைங்களா? பணத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மாதிரி. அடுத்தது 11ஆம் இடம் லாபஸ்தானம். இப்படி அமைப்பில் இருக்கிறதுனால இந்தவும் சேர்ந்து நல்ல அமைப்புல நல்லா பாதிக்கப்படாமல் நல்லா வலுத்து பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்பில் இருக்கும்போது இந்த தனலட்சுமி யோக கிரக அமைப்பு இருக்கும்போது இது எல்லாமே சேர்த்து தான் அந்த ஜாதகருக்கு அந்த உச்சத்தில் கொண்டு போய் வைக்கிறாரு. நல்ல வசதி வாய்ப்பு கொடுக்குது. நல்ல ஊருக்கே நல்ல உலகத்துக்கே தெரியற மாதிரி ஒருத்தர் வராரு அப்படின்னா இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தாங்க அப்படி வசதி வாய்ப்பு கூடுதலாக வருங்க. ஆனால் அவங்களுக்கு பாருங்க ஆரம்ப காலகட்டங்களில் அவங்களுக்கு திசாபுக்தி ஒத்துழைக்காம வசதி இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இவங்களுடைய திசைகள் வரும்போது மட்டும்தான் அவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். இப்போ இந்த கிரகங்கள் இருக்கே நாமெல்லாம் வசதி இல்லாமல் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கப்படுறாங்க. அவங்க எப்படி யோகமான கிரக அமைப்பு இருந்தாலும் அவங்களுடைய ஜாதகத்தில் அவங்க சம்மந்தப்பட்ட திசை நடந்தால் மட்டும்தான் அது பலனை கொடுக்கும். இல்லைன்னா பலன் இருக்காது. அவங்க சம்மந்தப்பட்ட கிரகங்களுடைய திசை வருது அப்படின்னா அதை நோக்கியே அந்த ஜாதகர் நகரக்கூடிய தன்மை அது சம்மந்தப்பட்ட ஆளுங்க தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிவாங்க. அது மாதிரியே வளர்ச்சி அடை மாதிரியே அவங்களுக்கு போயிட்டு இருப்பாங்க. அடுத்தடுத்து எடுத்து வைக்க காலெல்லாம் நல்லா மேலே ஏறக்கூடிய வசதி வாய்ப்பு படி ஏறக்கூடிய அமைப்புன்னு சொல்றாங்களா அந்த மாதிரி வளர்ச்சி அடைய மாதிரியே இருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி வசதி வாய்ப்பு கூடுதலாக வருது அப்படின்னா தனலட்சுமி யோக அமைப்பு கிரக அமைப்பு தாங்க அவங்களுக்கெல்லாம் காரணம். இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கும்போது கூடுதலான கிரக அமைப்பு 2ஆம் இடம் 11ஆம் இடம் சேர்த்து பார்த்துக்கணும். இதெல்லாம் நல்ல அமைப்பில் இருக்கும்போது இவங்களுடைய திசா காலங்களில் தனலட்சுமி யோகம் நல்ல பொருளாதாரம் வளர்ச்சி
கோடீஸ்வர யோகத்தை எல்லாம் ஒரு சிலருக்கு மேல் நோக்கி வந்துடுது அப்படிங்களா. இதுதாங்க யோகத்தை தரக்கூடிய அமைப்பாகும். இந்த கிரக அமைப்பு இருக்கும்போது உங்களுடைய திசா காலங்களில் கண்டிப்பாக நல்ல வளர்ச்சி இருக்கும். இந்த கிரகங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கணும், எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருக்கணும். பாவ கிரகங்களுடைய சேர்க்கை, வக்ரம், நீச்சம், இவங்களுடைய பார்வை கூட அந்த கிரகங்கள் மேலே இருக்கக்கூடாதுங்க. இதெல்லாம் பாதிக்கப்படாமல் இருக்க தன்மையில் அவங்களுடைய திசா காலங்களில் தனலட்சுமி யோகம் அதிகமாக கூடுதலான வசதி வாய்ப்பு தரக்கூடிய அமைப்பாகும். நன்றி, வணக்கம்.